வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம பூண்டு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு 200 கிராம், மிளகாய் வத்தல் 200 கிராம், நல்லெண்ணெய் 200 ml, உப்பு 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெயில் இந்த மிளகாய் வத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் பொரித்து எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்தது போட்டு இதே போலவே அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இது கெட்டே போகாது. இந்த ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஊறுகாய் மாதிரி இது பாருங்கள். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த காம்பெல்லாம் உடைச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா இது உரப்பாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ணும். இது ரொம்ப நிறையா சாப்பிடக்கூடாது. இட்லிக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி மிளகாய் வத்தல் எடுத்துக்கிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூண்டையும் அதே போல் சின்ன ஜாரில் போட்டால் சீக்கிரம் அரைப்பட்டுரும். இதே போல் அரைச்சி அதை எடுத்து வச்சுக்குவோம். தண்ணியே விடக்கூடாது. தண்ணி இல்லாமல் அரைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இல்லை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் கூட போடணும். அப்போ தான் ஊறுகாய் மாதிரி அப்படியே இருக்கும். பேனில் நல்லெண்ணெய் விட்டு மிளகாய் பொடியை கருக விடாமல் அது போட்டு அது பொரியும். அப்படியே பொரிஞ்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு உப்பையும் போட்டு அதில் 2 கிண்டு அடுத்த செகண்டு பூண்டையும் போட்டுடணும். போட்டு ஒரு 2 நிமிஷம் சுருளை கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 1 வருஷம் ஆனாலும் வெளியவே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. வெளியவே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பயங்கரமாக உரைக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தேங்காய் அரைச்சி அதில் கலந்து சட்னி மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா இப்படியே நேரடியாக சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். வெளியவே இருக்கலாம். இது கெட்டே போகாது. கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.